உயிர் போனா ஒரு சாம்ராஜ்யமே அனாதையாகும். அரண்மனை தூண்களையே தூளாக்கும் அநீதி இழைக்கப்பட்ட ஒருத்தியின் ஆவேசம். மதுரையை சுடுகாடாக்கிய அந்த ஒற்றைச் சிலம்பின் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும். இளங்கோவடிகள் சொன்ன இந்த வரிக்கு பின்னாடி ஒரு ரத்த சரித்திரமே இருக்கு. வாங்க உண்மையான விளக்கத்தை டீகோட் பண்ணலாம். இதோட அர்த்தம், புகழ்மிக்க கற்புடைய பெண்ணை பெரியோர்கள் போற்றுவார்கள். ஆனா இதுக்குள்ள இருக்கிற நிஜமான அர்த்தம் என்ன தெரியுமா? தன் கணவனுக்காக நீதி கேட்டு ஒரு மகா சாம்ராஜ்யத்தையே எரிச்சு சாம்பலாக்கிய கண்ணகியோட வீரம்தான் அது. அவளோட அந்த அற சீற்றத்தை மண்ணுலக பெரியோர்கள் மட்டும் இல்ல, விண்ணுலக தேவர்களே வியந்து பாராட்டுறாங்க. இங்க பத்தினிங்கிறது வெறும் ஒழுக்கத்தை மட்டும் குறிக்கல, அநீதி இழைக்கப்பட்டா ஒரு தேசத்தையே எரிக்க துணிகிற அந்த பேராவேசம். அதிகார திமிர்ல ஒருத்தரோட வாழ்க்கைய மிதிச்சா அந்த வழியிலிருந்து பிறக்கிற புரட்சி உங்க மொத்த வம்சத்தையுமே கருவறுக்கிற நெருப்பா மாறும். தர்மம் தவறிய இடத்துல தலைகள் உருளும்னு அன்னைக்கே சிலப்பதிகாரம் ஒரு மரண சாசனம் எழுதிடுச்சு. அறம் ஒருபோதும் மன்னிக்காது. அநீதிக்கு முன்னாடி நீங்க அமைதியா இருக்கிறது கூட ஒரு குற்றம்தான். பழமொழிகள் புரிந்தால்தான் அழகு. இது போல பழமொழிகளின் விவரங்களை தெரிஞ்சுக்க டீகோடிங் பழமொழி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.